துள்ளி குதித்து ஓடிவரும் இந்த குட்டி நாய் பெண்மணியிடம் செல்லமாய் கொஞ்சி விளையாடும் இந்த காட்சிகள் வெள்ளத்தின் பிரிவிலிருந்து மீண்டும் தனது உறவை பார்த்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. பல தலைமுறைகளாக தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் சொந்த வீட்டில் வசித்து வந்தும் இதுவரை இப்படியொரு வெள்ளத்தை கண்டதில்லை என்கிறார் விழுப்புரம் மாவட்ட அரகண்டநல்லூர் பகுதியை சேர்ந்த ராதா. கணவனை பிரிந்த ராதா அரகண்டநல்லூர் பகுதியில் வீட்டிலேயே இட்லி கடை, கயிறு திரித்தல் தொழிலை செய்து வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார். வறுமையால் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத காரணத்தால் சில நாட்களுக்கு முன்பு இவரது மகள் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். வாழ்வில் பட்ட அந்த பெரும் ரணம் சற்றும் ஆறாத நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் பெருவெள்ளம் ராதாவின் வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் சூறையாடி சென்றுள்ளது. பொண்ணு சேர்த்து 45 நாள் ஆகுது. அதே இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு திகிலாயிடுச்சு. நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம வருவோம், மீளுவோமா கடவுளே அப்படின்னு அந்த ஃபீலிங் மட்டும்தான் வந்துச்சு. நம்ம போறதுலாம் கூட எனக்கு கவலை கிடையாது. எல்லாமே இழந்துட்டுமே, அப்பா அம்மா இழந்துட்டோம், அண்ணன் தம்பியை விட்டுட்டோம், யாருமே நம்ம கை கொடுக்க கூட வசதியானவங்க இல்லையே. அந்த ஏக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. என் பொண்ணு போனது அதோட பயங்கரமான இழப்பு எனக்கு.